26 எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் ஆப்வியஸ்லி. ஏன்னா 5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது இட்ஸ் அ ரெஃபரண்டம். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன்ல விச் வில் பி ஒரு ஐடியல் அலைன்ஸ். இல்லை, என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் பிகினிங்காக இருந்தாலும் 2021 மாதிரி எலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது 100% இருக்காது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் 2021க்கான எலெக்ஷன் டேட்டா உங்களுக்கு தெரியும். கடுமையாக 10 வருஷம் நாங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சியில் வந்து எடப்பாடி ஐயா இருந்தார். அப்போ தான் வந்திருந்தனால மக்கள்கிட்ட வந்து பெரிய பரிச்சயம் கிடையாது அவருக்கு. ஆக்சுவலாக அப்போ 2-3 குரூப் இருந்துச்சு, ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், அந்த கன்ஃபியூஷன். ப்ளஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயே கூட்டணின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் கேட்காமலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இருந்து சமாளித்து 214 தொகுதிக்கும் திரு எடப்பாடி அவர்கள் தான் வந்து பிரச்சாரத்துக்கு போனார். ஓபிஎஸ் அவர்கள் கூட பிரச்சாரத்துக்கு போலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதா மேடம் இல்லை, இதெல்லாம் தாண்டி 190 தொகுதி தனியாக நின்னாங்க எடப்பாடி ஐயா அவர்கள். பிஜேபிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து மைனஸ் பேக்கேஜ். ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி 33% அதிமுக எடுத்தாங்க. ஆக்சுவலாக அதாவது எல்லாரும் முகத்தையும் அவருடைய உருவத்தையும் கேலி செய்யும் பொழுது அவருடைய வெற்றிங்கிறது 33%ங்கிறது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும் பொழுது இஸ் அன்பிலீவபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே திமுக நாங்கள் ஜெயிச்சு முடித்த பிறகு எல்லாரும் வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது நான் கோர் டீமில் நான் பதிவு பண்ணது என்னென்னா 36லேருந்து 38 தொகுதியில் 10,000 ஓட்டு கீழே தான் அதிமுக தோற்றுருக்காங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக அப்போ 10-12 பேர் ஸ்ட்ராங்கான அலைன்ஸை வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு பிஜேபி பேக்கேஜும் அவங்க வச்சுக்கிட்டு 33%, இவங்க நம்ம 37%, 188 தொகுதி தான். அப்போ 4% தான் அதிமுகவுடைய மைனஸ். சரியான கவர்னன்ஸ் பண்ணாமல், ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாமல், ஒரு அட்வான்ஸ்ட் லீக்வான் மாதிரி இல்லை ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அவர்கள் மாதிரி ஒரு கரெக்டான பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் திருப்பியும் நம்மளால் மெஜாரிட்டியாக வர முடியும். ஏன்னா உங்களுக்கு 96க்கு அப்புறம் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக நல்லா உருவாகலை ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிளீன்டு கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து திருப்பியும் வந்து தேர்ந்தெடுக்கும். இல்லைனா எலெக்ஷன் வந்து டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருந்துச்சு, என்னுடைய பதிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன்.